ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணமே அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்க எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஒரு கேப் டவுன் மார்க்கெட்னு செஞ்சிருக்காங்க. ஓப்பன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ கேப் அப் அண்ட் கேப் டவுன்ல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் டே அடிப்படையில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் ரேஞ்சுக்கு உள்ள இருக்கிறாங்களா மார்க்கெட் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேக்கு கீழே தான் வந்து செஞ்சிருந்தாங்க ஓப்பன் அப்படின்றது வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் ரேஞ்சுக்கு கீழே தான் மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் ஆனது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா 920 ஸ்டாண்டர்டில் பேஸ் பண்ணி லெவல்ஸ் அப்படின்றது நம்மளோட டெலிகிராம் குரூப்லையும் மார்க் பண்ணி கொடுத்துறாங்க. ஓகே. ஸோ இதில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, மார்க்கெட் அப்படின்றது சிந்தட்டிக் பிக்சருக்கு மேலே இருக்கிறாங்களா, சிந்தட்டிக் பிக்சர் கீழே இருக்கிறாங்களா பார்ப்போம். சிந்தட்டிக் பிக்சருக்கு மேலே இருந்தால் அப் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும், சிந்தட்டிக் பிக்சர் கீழே இருந்தாங்கன்னா டவுன் ட்ரெண்ட் இருக்கிற வாய்ப்புகளும் என்ன செய்யலாம் இருக்கலாம் அப்படின்றத பார்க்கணும். ஸோ இதில் மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு சிந்தட்டிக் பிக்சருக்கு மேலே தான் இருக்கிறாங்க. இங்கேருந்து நம்மளுக்கு எங்கே போகிறாங்க, கரெக்டாக R1 பிரேக் பண்ணி நம்மளுக்கு R2 வரைக்குமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல நம்மளுக்கு R2வையும் பிரேக் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் நம்மளுக்கு எங்கே இருந்ததோ நியர்பை அங்கேயே வந்து நம்மளுக்கு க்ளோசிங் அப்படின்றதையும் நம்மளுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம இன்னொன்று என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஒன்ஸ் நம்மளுக்கு நம்மளோட ப்ரீவியஸ் டே அடிப்படையில் எடுக்கிறோம் இல்லைங்களா லெவல்ஸ், அந்த லெவல்ஸ்க்கு உள்ள வந்துட்டாலே, அந்த லெவல்ஸ்க்கு S1க்கு உள்ள வந்துட்டாலே மார்க்கெட்டு நம்மளுக்கு அந்த லெவலே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஏன்னா அந்த லெவல் நல்ல ஒரு வேலிடான லெவலாக வந்து மாறிடும். அந்த லெவலுக்கு உள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா செல்லர்ஸ் வந்து அவங்களோட கண்ட்ரோல்ல தான் மார்க்கெட் அப்படின்றது வந்து கொண்டு போறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதனாலதான் நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் டே அடிப்படையில பார்க்கக்கூடிய ஸ்ட்ராடல் அந்த ரேஞ்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா 197 அப்படின்னு இருக்கு. நம்மளுக்கு இப்ப கரண்ட் பிரீமியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 164 இருக்கு. அப்ப 33 பாயிண்ட் அப்படின்றது டிகே பண்ணிருக்காங்க. அந்த 33 பாயிண்ட் செல்லர்ஸ் ப்ராஃபிட்டா வந்து எடுத்துட்டு போறாங்க. சரியா? ஸோ அதனால அவங்களோட கண்ட்ரோல்ல தான் மார்க்கெட் அப்படின்றத கொண்டு போயிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்குமே நம்மளுக்கு அந்த ப்ரீவியஸ் டே அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராடல் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் அப்படின்றது இருக்கு. சரியா? ஸோ அந்த இதையும் நம்ம பார்ப்போம். ப்ரீவியஸ் டேல நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னு. ஸோ நம்ம ப்ரீவியஸ் டே அடிப்படையில் எடுத்தது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் நம்மளுக்கு அதுக்கு கீழே வந்து ஓப்பன் ஆகிறாங்க. சரியா? அதாவது S2க்கு கீழே வந்து ஓப்பன் ஆகிறாங்க. ஸோ அகைன் நம்மளுக்கு என்ன செய்யுதுங்க, நம்மளுக்கு S2க்கு மேலேயே வந்துட்டாங்க. அகைன் நம்மளுக்கு S1க்கு மேலேயும் வந்து மார்க்கெட் அப்படின்றது வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால நம்மளுக்கு இந்த லெவல்ஸே வந்து என்ன செய்யலாங்க, யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் உள்ள வந்துட்டாலே, ஓகேங்களா, இந்த லெவலுக்கு கீழே இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த லெவலை வந்து யூஸ் பண்ண போறோம். அப்படி இல்லை நம்மளுக்கு இந்த லெவலுக்கு உள்ளே வந்துட்டாங்க, S1க்கு உள்ளே வந்துட்டாங்க மார்க்கெட் அப்படிங்கும் பொழுது நீங்க இந்த லெவலே வந்து என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்க நம்மளுக்கு எங்க வரைக்கும் இருக்கிறாங்க, கரெக்டா சிந்தட்டிக் பிக்சர்லயே நம்மளுக்கு க்ளோசிங் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் செல்லர்ஸும் நம்மளுக்கு ப்ராஃபிட்ல வந்து வந்துருக்காங்க. கால் சைடும் ப்ராஃபிட்ல இருக்கிறாங்க, புட் சைடும் என்ன செய்யறாங்க, ப்ராஃபிட் அப்படின்றது இருக்கிறாங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு எடுத்து நம்ம ஆப்ஷன் பிரீமியம் என்னன்னு பாத்தீங்கன்னா 24,000 அப்படின்ற காலம் கூட்டு தான் எடுத்திருந்தோம். அதான் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்து இருந்தது. ஓகேங்களா? இது நம்ம ப்ரீவியஸ் டே அடிப்படையில் எடுக்கக்கூடிய லெவல்ஸ் தான். சரிங்களா? இந்த லெவல்ஸ் வந்து நம்ம மாற போறது கிடையாது. ஓகே, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்மளுக்கு கேப் அப் அண்ட் கேப் டவுன் ஆனா நம்மளோட இண்டெக்ஸ் லெவல்ஸ்ல மட்டும் தான் லெவல்ஸ் அப்படின்றது மாறும். ஆப்ஷன் பிரீமியத்துல கொடுக்குற லெவல்ஸ் சேம் லெவல்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம காலையில மார்க் பண்ணி கொடுத்தது 126, 75 அப்படின்ற ரெண்டு லெவல் நம்ம காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா மார்க் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. ஸோ இதுல நம்மளுக்கு என்ன பண்றாங்க, ரெண்டு பேரும் மீட்டிங் அப்படின்றது வந்து பண்றாங்க. இதுல கால் ஆப்ஷன் மேலேயும் புட் ஆப்ஷன் கீழே இருக்கிறாங்க. புட் ஆப்ஷன் என்ன பண்ண முடியலங்க, கால் ஆப்ஷன் வந்து டாமினேட் பண்ண முடியல. மீட்டிங் பண்ணியிருக்காங்க பட் டாமினேட் பண்ண முடியல. கால் ஆப்ஷன் தான் இங்க இருந்து ரிவர்சல் கொடுத்து கரெக்டா மிட் லெவலுக்கு மேல போறாங்க. அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணி கொடுத்த 75 அப்படின்ற லெவலுக்கு கீழே வராங்க. சேம் டைம் நம்மளுக்கு நடக்குது. அதனால நம்மளுக்கு கால் ஆப்ஷன் இங்க இருந்து எங்க போறாங்க, கரெக்டா R1 போறாங்க. R1ஐயும் பிரேக் அவுட் கொடுத்து R1க்கு கீழே மார்க்கெட் அப்படின்றது வரல. அங்க இருந்து R3 வரையும் என்ன செஞ்சிருக்கு, மார்க்கெட் அப்படின்றது பயணம் பண்ணிருக்கு. அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா S1 வராங்க. S1க்கு கீழே வந்ததுமே S1க்கு மேல வந்து என்ன செய்ய முடியலங்க, புட் ஆப்ஷனால வர முடியல. அங்க இருந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா S3 வரைக்கும் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க பயணம் பண்ணிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை நீங்க கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லைங்களா மீட்டிங் பாயிண்ட். ஸோ அந்த மீட்டிங் பாயிண்டையும் பார்த்துருந்தீங்கன்னா இதுல இன்னும் நல்லா வந்து உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் அப்படின்றது புரிய வரும். ஓகே. ஸோ இன்னைக்கு மீட்டிங் பாயிண்ட்டும் நல்லா வந்து இருந்தது. செக் பண்ணி பாருங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் மீட்டிங் பாயிண்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ அதை வந்து நீங்க யூஸ் பண்ணீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அதை யாரெல்லாம் யூஸ் பண்ணீங்களோ கொஞ்சம் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸோ அதே மாதிரி நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு என்ன லெவல்ஸ் இருக்கு அப்படின்றதையும் பார்த்தோம். நாளைக்கு எக்ஸ்பெரி அப்படின்றதுனால நம்ம என்ன செய்வோங்க, நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரியை தான் தேர்ந்தெடுப்போம். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 21/7 அந்த கான்ட்ராக்ட் இது. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் எது இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 24,200 தான். இதுல வந்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்து இருக்கிறாங்க. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம லெவல்ஸ் அப்படின்றது எடுக்கும் பொழுது கரண்ட் வீக் உள்ளது நான் வந்து என்ன பண்றேங்க, நம்மளோட டெலிகிராம் குரூப்ல அப்டேட் அப்படின்றது பண்றேன். சரியா? அது மார்க்கெட்ல வந்து நம்மளுக்கு பிரீமியம் நல்லா இருந்தா நான் அப்டேட் பண்றேன். பிரீமியம் வந்து ஓப்பன்லேயே நம்மளுக்கு டிகே பண்ணி ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா நான் அதை அப்டேட் பண்ண மாட்டேன். பிரீமியம் வந்து ஸ்டேபிளா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நான் என்ன செய்றேன், கரண்ட் பிரீமியத்தையும் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்றேன், அதோட லெவல்ஸையும். சரிங்களா? ஓகே.
ஸோ இதில் வந்து நம்மளுக்கு சிந்தட்டிக் பிக்சர் லெவலில் 24,222 அப்படின்றது இருக்கு. R1 24,400, R2 24,449 அப்படின்றது இருக்கு. S1 24,022, S2 23,961 அப்படின்ற லெவலில் இருக்காங்க. ஓகேங்களா? எப்பவுமே நம்ம சொல்றதாங்க R1க்கு மேலேயோ இல்லை S1க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆனாங்கன்னா நம்ம 920 ஸ்டார்டில் பேஸ் பண்ணி லெவல்ஸ் அப்படின்றது எடுப்போம். ஓகே, ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு அது உள்ள வந்துட்டாலே இந்த லெவல் அப்படின்றது வேலிடான லெவல் ஆகிடும். ஸோ நம்ம இந்த லெவல்ஸே வந்து என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கிடலாம். ஓகே, அதே மாதிரி ஆப்ஷன் பிரீமியத்துலையும் பார்த்துருவோம். ஆப்ஷன் பிரீமியத்தில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு மிட் ரேஞ்சாக வந்து 189 அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. R1 243, R2 303, R3 364 அப்படின்ற லெவல் இருக்கிறாங்க. S1 144, S2 108, S3 72 அப்படின்ற லெவல் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு மாறப்போகிறது கிடையாது. சேம் லெவல்ஸ் தான் இருக்குது. மார்க்கெட்டில் கேப் அப் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஆனாலும் சரி, நம்மளுக்கு இதே லெவல்ஸ் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். ஓகே ஓகே, நம்மளோட வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை.